ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த 2024 மார்ச் மாதம் 2024 மார்ச் 21ஆம் தேதி இன்னைக்கு வியாழக்கிழமையில் இப்படிப்பட்ட ஒரு வீட்டு கூட்டத்தை தேவனே நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். சிஷ்மா இன்னைக்கு நம்முடைய சபைக்கு வருகிற சிஸ்டர் சிந்து சிஸ்டர் அவர்களுடைய இந்த வீடானது கட்டப்பட்டு 9 வருடங்கள் இந்த நாளோடு நிறைவடைகிறது. அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் இப்படிப்பட்டதான ஒரு வீட்டு கூட்டத்தை அவங்க ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. எல்லா காரியத்திலையும் நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்த பழகிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குனப்ப அந்த நாளை நீங்கள் மறந்துடாதீங்க அப்படின்னா அது பண்டிகையாக கொண்டாடணும். எப்படி? அது பண்டிகையாக கொண்டாடப்படக்கூடிய விஷயம், அது சாதாரண காரியமே இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நினச்சி பார்த்தோம்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பண்டிகை தான். கையை விட்டு ஆமேன்னு சொல்லுங்க. பண்டிகை எப்போ நம்ம யாரும் துக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி தான் ஒவ்வொரு அற்புதமும் நமக்கு ஒரு பண்டிகை தான். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒருவேளை ஒரு தீமையாக கூட தெரியலாம், ஆனால் முடிவு அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்திடுவார். கையை விட்டு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த வீடு கட்டும்போது சகோதரன் கிருஷ்ணகுமாரும் சரி, சிந்து சிஸ்டரும் சரி, அவங்க சொன்ன ஒரு வார்த்தைன்னா, தனித்தனியாக அவங்கள நான் மீட் பண்ணப்ப அவங்க 2 பேர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்னன்னா, அந்த வீடு ரொம்ப சாதாரண ஒரு ஓட்டு விலை வீடாக தான் இருந்தது. ஒரு சின்ன வீடு தான், ஓட்டு விலை வீடு. அது நிறையா அதில் பழுது பார்க்க வேண்டிய நிறையா இருந்தது. அந்த பில்டிங்கோட சரியில்லை, எல்லாம் அங்கங்கே ஓட்ட உடசலுமா இருக்கும். ஆனால் அதையுமே இவங்க நல்லா நீட்டாக இவங்க சிஸ்டர் வச்சுருப்பாங்க. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட்டு அவங்க சொன்னாங்க, இந்த வீடை நாங்கள் கட்டினோம்னா அந்த வீட்டுக்கு மேலே ஒரு ஜெப அறையை நாங்கள் கட்டுவோம் அப்படின்னு இவங்களும் சொன்னாங்க. தம்பி கிருஷ்ணகுமாரும் சொன்னார். ஸோ கர்த்தர் அவங்க இருதயத்தில் இருந்து வந்த அந்த வார்த்தையை கர்த்தர் கவனித்தார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அந்த ஜெப அறையில் இருந்து தான் நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு இருக்கோம். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். சொற்ப நேரத்தில் நான் ஆண்டுடைய வார்த்தையை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். இந்த நாளில் நான் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படி நான் ஆண்டு சமூகத்தில் காத்திருந்தப்ப என்னோட ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வார்த்தையை கொண்டு என்னோட பேசினார். ஸோ அந்த வார்த்தையை தான் இன்றைக்கி நான் உங்களோட நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு எனக்கு நிச்சயம் பிரயோஜனமாய் தேவன் மாற்றி தர வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமேன் வரலையே? ஆமாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 நாளாகமும் 17வது அதிகாரம், கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் 1 நாளாகமும் 17வது அதிகாரம். ஸ்தோத்திரம். 17வது அதிகாரம். 17வது அதிகாரம் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமும் 17வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நல்லா வாசிங்க. தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது. எல்லாருமே நல்ல அந்த வார்த்தையை நல்ல கண்ணில் பதிய வச்சு நல்லா பாருங்க. உங்க இருதயம் மனது எல்லாம் அந்த வார்த்தையோட இருக்கட்டும். தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று தேவனான கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி, வெகு தூரத்தில் இருக்கிற காலத்தின் செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தேன். வலதுகரங்க வையத்தி ஆமே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுற ஒரு வார்த்தை என்னன்னா, நல்லா நீங்க கவனிங்க. என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக என்ன எழுதியிருக்குது? பார்த்தீர். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல வசனத்தை பாருங்க. நேரத்தை நீங்க நழுவ விட்டுறாதீங்க. என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக என்ன செய்தி
தாவீத ஆண்டவர் எப்படி பார்த்தாராம்? மகா மேன்மையான சந்ததியினுடைய மனுஷன். ஆமென் சொல்லுங்க. எப்சிபா கவனிங்க, மகா மேன்மையான சந்ததியினுடைய மனுஷனாக கர்த்தர் யாரை பார்த்தாராம்? தாவீதை பார்த்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் தாவீதை பார்த்தப்ப எப்படி பார்த்தாராம்? இவன் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷன். இதுதான் தாவீது லைஃப்ல கர்த்தர் கொடுத்த மிக உன்னதமான கனத்து, மிக உன்னதமான ஒரு கணம். கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. தாவீது தன்னை தேவன் எப்படி பார்க்கிறாருங்கிறத தாவீது கண்டுபிடிக்கிறார். கர்த்தரோடு நடக்கும் போது ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாருங்கிறத சிலர் பார்வையை பார்க்கும்போது அவன் எப்படி பார்க்கறான் பாரு, முழுங்கிற மாதிரி பார்க்கறான் பாங்க. அவங்க அப்படி பார்க்கவே மாட்டாங்க. ஆனா இவங்க பார்வைக்கு எப்படி தெரியும்? அவங்க பாருங்க எப்படி பார்க்கறான், முழுங்கிற மாதிரி. ஆனா முழுங்குவானா? ஆனா பார்வை அப்படி இருக்குது. அப்ப மனுஷீகத்தை என்ன செய்யுது? அறியுது. இப்ப தாவீது தேவனுக்குள் சொல்றாரு, ஆண்டவர் என்னை நடத்துகிற தேவன் என்னை எப்படி பார்க்கிறாரு? சொல்லுங்க, என்னை எப்படி பார்க்கிறாரு? மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக கர்த்தர் என்ன செய்யறாரா? என்னை காண்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது மிக உன்னதமான ஒரு பார்வை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார், அல்லது ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கணும்? ஒருவேளை இன்னைக்கு இவங்க வீடு கட்டி 9 ஆண்டுகள் நிறைவடைந்து 10வது ஆண்டுக்குள்ள இவங்க பிரவேசிக்க போறாங்க. ஆனா இந்த ஒருவர் நிமித்தம், இந்த ஒரு கூட்டத்தின் நிமித்தம் வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார். நான் உன்னைய எப்படி பார்க்கணும்னு சொல்லி நீ நினைக்கிற, அல்லது தேவன் நம்மளை எப்படி பார்க்கணும்னு நம்ம விரும்பணும் அப்படின்னா இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கிறது. தாவீது சொல்றாரு, தேவன் என்னை எப்படி பார்க்கிறாராம்? மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக. ஆண்டவர் ஆபிரகாமை எப்படி பார்த்தாரு அப்படின்னா, இவனால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இது யாரை பார்த்தது? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்தாராம். ஆபிரகாமை பார்த்தப்ப என்ன சொன்னார்? எப்படி பார்த்தாராம்? இந்த ஆபிரகாம் பூமியில் உள்ள சகல வம்சங்களிலும், பூமியில் உள்ள சகல வம்சங்களும் உமக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். எல்லா சந்ததியும் யாருக்குள்ளதான் ஆசீர்வாதம்? யாருக்குள்ள வரும்போதுதான் ஆசீர்வாதம்? ஆபிரகாமினுடைய சந்ததிக்குள்ள வரும்போதுதான் ஆசீர்வாதம். இது யாருக்குரிய பெரிய கணம்? வெரி குட். யாருக்குரிய பெரிய கணம்? இது ஆபிரகாமுக்குரிய பெரிய கணம். கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளைய பார்த்தா கர்த்தர் எப்படி பார்ப்பான்னு நமக்கே தெரியும். நம்ம இருதயத்தின் நினைவு நமக்கே தெரியும். கையை வைத்து ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருக்கு முன்னாடி கேட்கிற உங்களை குறித்து நீ கர்த்தர் பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னா என்ன சொல்ல முடியும்? என்ன பார்த்து சொல்ல முடியும்? எனக்கு தெரியும் அவர் என்ன சொல்வாருன்னு. கை வீட்டு ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் யோபுங்கிற மனுஷனை பார்த்தார். பூமியில இவனை போல ஒருவனுமே இல்ல அப்படின்னு ஆண்டவர் யோபுவை பார்த்தப்ப அந்த பார்வையில பார்த்தா. இந்த வார்த்தையை யாருகிட்ட சொல்றாருங்க? பிசாசு கிட்ட சொல்றாரு. யாரு? ஆண்டவர். நவீன் இங்க வந்து உட்காருங்க பார்க்கலாம். இனிய ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காருங்க பார்க்கலாம். ஆண்டவர் யோபுவை பார்த்து என்ன சொல்றாரு? யோபுவை குறிச்சு பிசாசு கிட்ட என்ன சொல்றாரு? பூமியில இவனை போல, சும்மா படிக்கிறீங்களா இல்லையா? பூமியில இவனை போல ஒருவனுமே உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்ப விட்டு விலகுகிற இவனை போல பூமியில ஒருவனுமே. அப்படிப்பட்ட மனுஷனா தேவன் யார பார்த்தாரு? யோபுவை கர்த்தர் பார்த்தார். தூதன் மரியாதை பார்க்கிறாரு. தூதன் மரியாதை பார்த்தப்ப சொன்னாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ எப்படிப்பட்டவள்? ஸ்திரீகளுக்குள்ள நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஸ்திரீகளுக்குள்ள நீ எப்படிப்பட்டவள்? இது யாரு சொன்னாங்க? தூதன் மரியாதை பார்த்து சொல்லுகிறான். இன்னும் ஒருபடி கொஞ்சம் அதிகமா போனா, மரியாதை ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் தன்னை எப்படி பார்க்கிறாரு, அல்லது தேவனுடைய வழியில நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத மரியாதைக்கே ஒரு வெளிப்பாடு வருது. என்ன வெளிப்பாடு வருது அப்படின்னா, சோத்திர மத்தேயு லூக்கா எழுதின சுவிசேஷம். வேகமா நீங்க வேதத்தை பரட்டணும். பைபிள் படிக்கிறீங்களா இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல அங்க பாருங்க. ஸ்தோத்திரம். 48வது வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி. இந்த வார்த்தை யார் சொல்றா?
மரியாள் அம்மா சொல்றாங்க. ஆண்டவர் பாருங்க, மரியாள் தேவனுடைய ஆவியில் இருந்ததுனால, இந்த தேவனுடைய ஆவியில் இருந்ததுனால இந்த வழியில என்னுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா அவங்கள குறிச்சே வெளிப்பாடு சொல்றாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப மேட்டர். உண்மையான ஒரு மேன்மையான வார்த்தை வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னைய பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. கைவிட்டு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா சந்ததிகளும் என்னைய இந்த மரியாதை எப்படி சொல்ல போகுது? பாக்கியவதி அப்படிங்கறது ஆவியில பாக்குறாங்க. யாருங்க? ஆமா, கைவிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஆவியில் நடந்தா நமக்குள்ள நம்மை கொண்டு தேவன் செய்ய இருக்கிற வருங்கால ஆவிக்குரிய காரியங்களை சகலத்தை அறிய முடியும். கைவிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப சோத்திரம். ஆபிரகாமை இப்படி பார்க்கிறாரு, யோபுவ தேவன் இப்படி பார்க்கிறாரு. இங்க மரியாதை குறித்து சொல்லும் போது மரியாதை தன்னை குறித்த வெளிப்பாடு சொல்றாங்க. ஆவியில் நிறைந்து இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை என்ன சொல்லுவார்கள்? எல்லா சந்ததியும் சொல்லுமா? அது சொன்ன மாதிரி இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. கைவிடாமே சொல்லுது. மரியாதை இன்ன வரைக்கும் எல்லா சந்ததிகளும். ஆனா என்னன்னா பாக்கியவதியோட நிறுத்தி இருக்கணும். கொஞ்சம் மீறி மிஞ்சின நீதிமான ஐயா ஆண்டவருக்கு அவங்களை ஈக்குவல் ஆக்கிட்டான். அதுதான் பண்ண பெரிய தப்பு. மாதாவை தெய்வத்தோட ஒன்னா என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு தவறு. இதை பைபிள் சொல்ல, இதை மரியாளும் சொல்லல. எல்லா சந்ததிகளும் என்னன்னு சொல்லுவாங்க? பாக்கியவதின்னு தான் சொல்லுவான். இந்த ஸ்லாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு மரியாள் சொல்றாங்க. கைவிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஸ்தோத்திர கூட்டத்துல, நன்றி கூட்டத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மை குறித்து, நம்ம ஆவியில நம்மை குறித்ததான காரியங்களை உரிய வெளிப்பாடுகளை நம்ம கட்டாயம் பெற்றுக்கணும். என்னை குறித்து சொல்லணும்னா தேவன் என்னை குறித்து என்ன சொல்லுவார்? தாவீது சொல்றாரு, ஆண்டவர் என்னை எப்படி பார்த்தாருன்னா, என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக ஆண்டவர் என்னை கண்டார். ஒரு பெரிய கனத்தை கர்த்தர் யாருக்கு தருகிறார்? தாவீதுக்கு தருகிறார். ஆண்டவர் எதை கொண்டு இந்த மகா மேன்மையான சந்ததியின் மனுஷன் சொல்லி தாவீத சொன்னாரு? அதைத்தான் நீங்க 2 வார்த்தையை சொல்லி நான் முடிக்க போறேன். 8:10 கையை விட்டு ராமேன்னு சொல்லுங்க. எதை வச்சு நீ அப்படி சொன்ன? நம்ம சொல்ல முடியல. எதை வச்சு நீ அப்படி சொன்ன? ஒண்ணுமே இருக்கா. எதை வச்சு அப்படி சொன்ன? ஆனா தேவன் இந்த வார்த்தையை தாவீத பார்த்து சொன்னதுக்கு ஒரே 2 மிக முக்கிய காரியம். அதுதான் நீங்க ரொம்ப முக்கியம். முக்காடு போட்டாலும் தூங்கிடாம கொஞ்சம் அப்படியே விளக்கிட்டு கொஞ்சம் பாருங்க, கவனிக்கிறது நானும் பார்க்கட்டும். கை விட்டு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, 1 நாளாகமும் 17வது அதிகாரம். திரும்ப வாங்க 17வது அதிகாரத்துக்கு வாங்க. 1 நாளாகமும் 17க்கு வாங்க. வேகமா உற்சாகமா நீங்க வேத புஸ்தகத்தை நீங்க எடுங்க. 1 நாளாகமும் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தாவீது தன் வீட்டிலே வாசமாயிருக்கும் போது தாவீது எதை வச்சு நீ கவனி பாருங்க. எதை வச்சு ஆண்டவர் தாவீதை இப்படி சொன்னார்? எல்லாருமே கொஞ்சம் பாருங்க, என்னைய பாருங்க தயவு செஞ்சு. எதை வச்சு தாவீதை இப்படி ஆண்டவர் சொல்றாரு? மகா மேன்மையான சந்ததிக்குரிய மனுஷன் சொல்லி. அப்படின்னா 2 காரியம். ஒண்ணு என்னன்னா, தாவீது கறவலாடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த மனுஷன். தாவீது தன் சொந்த குடும்பத்தாராலேயே ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன். இன்னும் யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு சொந்த குடும்பத்தாராலேயே ஒதுக்கப்பட்ட, மறக்கப்பட்ட அல்லது மறைக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த தாவீது. கைவிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க, ஆனா இவர் மட்டும் கரடியும் சிங்கங்களும் நடுவுல ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில தாவீது வளர்க்கப்பட்டான், வளர்ந்து ஆளானா. ஆனா ஒரு உண்மை, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கைவிட்டு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா இந்த தாவீதுக்கு இப்படிப்பட்ட இந்த மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, சோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, கறவலாடுகளின் பின்னே போய்கொண்டிருந்த உன்னைய ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து இஸ்ரவேலை ஆளக்கூடிய அதிபதியாய் உன்னை மாற்றினேன். எங்க போயிட்டு இருந்த? ஆடுகளின் பின்னே போயிட்டு இருந்த, அக்கிரமத்திற்கு பின்னே போயிட்டு இருந்தேன், அருவருப்புக்கு பின்னே போயிட்டு இருந்தேன், நடிகனாகணும்னு போயிட்டு இருந்தேன், மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு போயிட்டு இருந்தேன்.
அல்லது எதையோ நினைச்சு எதுக்கோ பின்னாடி போயிட்டு இருந்தேன். ஆனா அந்த வழியில தேவன் வந்து குறுக்கிட்டு, இது உன்னுடைய வழி அல்ல, உன் வழியே வேறன்னு சொல்லி எதுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தனோ அங்கிருந்து என்ன கர்த்தர் தூக்கி எடுத்து, சங்கீதம் 40:1-2 படி பயங்கரமான குழியில இருந்தேன், அங்கிருந்து என்ன கர்த்தர் தூக்கி எடுத்து என் காலை கண்மலையில வச்சாரு, என் அடிகளை உறுதிப்படுத்தினாரு. இனி விழுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற அளவுக்கு என் காலை கண்மலையில வச்சு ஸ்க்ரூ பண்ணி விட்டுட்டாரு. இனி என்றைக்கும் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படிங்கிற நிலையில தாவீதை கர்த்தர் நிலை நிறுத்தினார். ஆனா என்ன நடந்ததுன்னா, ஆண்டவர் இப்படி தாவீதை சொல்றதுக்கு என்ன காரணம்னா, இப்படிப்பட்ட நிலையில இருந்த, தாழ்வில் இருந்த இந்த தாவீதை தான், இந்த தாவீது தான் இப்படிப்பட்ட நிலையில இருந்தங்கிறத தேவனே சொன்னாலும் மறுபக்கம் அவருடைய ஆத்துமாவே அதை நன்கு உணர்ந்தது. அதனால்தான் வேதம் சொல்லுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியும். எப்ப நினைக்கிறோம்னா, நீ வாழ்வடைந்திருக்கும் போது. எப்படி? நம்ம வாழ்வு அடைந்திருக்கும் போது, நம்ம தாழ்வடைந்திருந்த பாருங்க, அப்ப எப்படி இருந்தோம், எப்படி இருந்த நம்மளைய கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார். அப்ப வாழ்வு அடைந்திருக்கும் போது இந்த தாவீது, இந்த வசனத்தை நான் இப்படி சொல்லுவேன் 17:1, தாவீது தன் வீட்டிலே வாசமா இருக்கிற போது அப்படிங்கிறது. ஆனா ராஜாவானப்ப அரண்மனையில இருந்தப்ப அவர் எடுத்த டிசிஷன் இது. கேதுரு மரங்கள் நிறைந்த அரண்மனை. அவர் வாழ்வடைந்திருக்கும் போது, வாசமா இருந்த போதுங்கிறத விட அவர் வாழ்வடைந்திருக்கும் போது, தாவீது ராஜாவாய் வாழ்வடைந்திருக்கும் போது தன்னை நடத்தின தேவனை நினைத்தார். எப்படிப்பட்ட நிலையில நான் இருந்தேன், என்னைய கர்த்தர் தூக்கி எடுத்தார். அதுல பாருங்க, அழகா அவர் சொல்றாரு, தாவீது தன் வீட்டிலே வாசமாய் இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாருங்க இங்க பாருங்க, நான் கேதுரு வீட்டில என்ன பண்ணுகிறேன். கேதுருனா உறுதியானது, உயரமானது. கேதுரு எப்படிப்பட்டது? அதே சமயம் உயரமானது. அதனால கேதுருவை போல் அவர் உயர்ந்தவர். கேதுருங்கிறது அவ்வளவு உறுதியானது. அது அவ்வளவு, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரம். அது ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படட்டும். நான் கேதுரு மரத்தினால் சோத்திரம் வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி நான் திரைகளின் கீழே இருக்குது. உடன்படிக்கை பற்றி என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை. என்ன உயர்த்தின தேவனுடைய வார்த்தை. நான் ஒண்ணுமே மனுஷனாவே மதிக்கப்படாத நிலையில இருந்த என்ன அந்த சூழ்நிலையில இல்ல, உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குதுன்னு சொல்லி என்னை தைரியப்படுத்தின, எனக்கு ஜீவனை கொடுத்த அந்த வார்த்தை நான் ராஜாவான பொழுதும் இன்னும் நான் பார்க்கிறேன், என் பார்வைக்கு அது ரொம்ப கீழா இருக்குது. என்ன உயர்த்தின அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை ஒரு சாதாரண திரையின் கீழே இருக்கிறத என்னால பார்க்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. நான் இவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கும் போது என்னை உயர்த்தின தேவனுடைய வார்த்தை மாத்திரம் ஒரு சாதாரண இடத்துல இருக்கிறத என்னால பார்க்கவே முடியல. நான் இவ்வளவு பெரிய வீட்டுல இருந்தேன், இவ்வளவு பெரிய வீட்டுல நான் இருக்கிறேன், அரண்மனையில் இருக்கிறேன். எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது கர்த்தர் தான். ஆடுகளின் பின்னே போயிட்டு இருந்தேன், கரவல் ஆடுகளின் பின்னே போயிட்டு இருந்தேன். ஆனா என்னை ராஜாவாக்கிட்டாரு. ஆனா வேதம் சொல்லுது, உனக்கு முன்னாடி இருந்தா ஒருத்தர் ராஜாவா இருந்தான் சவுலு, அவன் மேல இருந்த கிருபையை விலக்கிட்டு அந்த கிருபையை ஓ மேல வச்சாங்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு முன்னாடி யார் இருந்தா அவன் மேல ஒரு கிருபையை வச்சிருந்தேன், அந்த கிருபை எடுத்துட்டு அந்த கிருபை யார் மேல வச்சேன். அதனால்தான் தாவீதுக்கு அருளின மகா பெரிய கிருபை. அந்த கிருபையை ஒரு நாள் விளக்க மாட்டேங்கிறார். அவ்வளவு பெரிய அந்தஸ்துல தாவீதை கர்த்தர் என்ன பண்ணாரு. நான் உயர்த்தப்படுறது. இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கை எங்கேயோ இருந்தோம், இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வராம இருந்தா நம்ம வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கும், ஒழுங்கினமா போயிருக்கும், வாழ்க்கை டைரக்ஷனே மாறி போயிருக்கும், மகா துன்மார்க்கனா போயிருப்போம். எப்படி என்ன ஆயிருக்கணுமே சொல்லி இருக்க. ஆனா இன்னைக்கு நம்மளை தேடி வந்து ரட்சித்து அபிஷேகித்து கர்த்தரை அறிகிற அறிவில வளருவதற்கு இன்னைக்கு சோத்திரம் இவ்வளவு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்து நம்மளை வெளிச்சமாகவே மாற்றி இன்னைக்கு நம்மளைய நிலை நிறுத்தி இருக்கிறாரு. இதுக்கு காரணம் இந்த தேவனுடைய வார்த்தை தான். இதுக்கு காரணம் தேவன் தான். நான் இப்படி மேல பொசிஷன்ல இருக்கும்போது நான் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணமான இந்த வார்த்தை மாத்திரம், இந்த ஜீவனுள்ள வார்த்தை மாத்திரம்.
இப்ப பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த ஒரு பாரம் இந்த தாவீதுக்கு இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கு நான் சொல்றது. இன்னைக்கு நேத்து மதியானத்துல இருந்து எனக்கு நான் பெரிய தாகத்தோட நான் இருந்துட்டே இருந்தேன். ஆண்டவரே, இன்னைக்கு எங்களோட நீங்க பேசணும், இன்னைக்கு அந்த வீட்டார் நிமித்தம் வர்ற ஜனங்களோட நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு தாகத்தோட நான் சோத்திரம் தேவ சமூகத்துல வாஞ்சியோட நான் அமர்ந்தப்பதான் இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தரோட பேசினேன். ஆண்டவர் என்னோட பேசினாரு. உன்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக நான் பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, நீ கரவலாடுகளின் பின்னே போயிட்டு இருந்த, உன்னை உயர்த்தின, இப்ப உனக்கு அரண்மனை கிடைச்சிருச்சு. ஆனா அரண்மனைக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன மறக்கல. அரண்மனை வாழ்க்கையை விட உடன்படிக்கை பற்றியதான் நீ உன்னுடைய நினைப்பு எல்லாமே அந்த உடன்படிக்கப்பட்டதான். உனக்கு நினைப்பெல்லாம் நீ ராஜாங்கிறத கூட மறந்து என் பிரசன்னத்தை தான் முதல்ல தேடுன. அதனால்தான் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆடி வரும்போது கூட அப்படி வஸ்திரம் கூட அவிழ்ந்து விடுவது அவருக்கு. அப்ப அந்த அளவுக்கு தேவ வசனத்தை கனப்படுத்தினா. நம்ம லைஃப்ல நம்ம இந்த அளவுக்கு வந்ததுக்கு யாரு காரணம்? இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டதுக்கு யாரு காரணம்? அதை நம்ம நினைச்சு பார்க்கணும். நம்முடைய தாழ்வை நம்மை நினைத்தவரை துதியுங்கள். அவர் கிருபை என்று, அவர் கிருபை என்றும் உள்ளது. எந்த மனுஷனையும் உயர்த்த முடியும். தாவீதை பார்க்க ஆச்சரியமா இருந்தது. அவன் கேதுரு மரத்துல கேதுரு அரண்மனையில இருக்கிறத குறிச்சு சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா சோத்திரம் 132 அவருடைய உணர்வுல வந்ததை சொல்றாரு பாருங்க. 132 2ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். 132 சங்கீதம் 132 அவர் சொல்றார், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும். பாருங்க, தாவீது ராஜாவானதுக்கு அப்புறம் சொல்றார், நான் இப்படி நல்ல நிலையில இருக்கிறேன், என் வீடு ஸ்ட்ராங்கா இருக்குது, அரண்மனையில இருக்கிறேன், என்னை கொண்டு வந்து வச்சது கர்த்தரு, இந்த வாழ்க்கையை கொடுத்தது தேவன். ஆனா நான் இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கு மூல காரணமான அந்த தேவனுடைய வார்த்தை ஒரு சாதாரண கூடாரத்தில் இருக்குது, திரைச்சீல கீழே இருக்குது. அதை என்னால பார்க்க முடியல, அதனால சகிக்க முடியல. நானே கேதுரு மரத்துல இருக்க முடியும்னா என் ஆண்டவருடைய வார்த்தை அதை விட உயர்ந்த இடத்துல இருக்கணும், உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கணும். அதை நான் கனப்படுத்தணும். நான் கீழே இருக்கணும், தேவ வார்த்தை மேல இருக்கணும். நான் கீழே இருக்கணும், நடத்தின தேவ கிருபை மேல இருக்கணும். நான் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கணும். கைவிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நன்றியுள்ள உணர்வு யாருக்கு இருந்தது? தாவீதுக்கு இருந்தது. என்ன ஒரு பையன் வந்தார், மாமான்னு தான் சொல்ல, மாமா துபாய்க்கு வேலை கிடைக்கணும் மாமா, ஜோம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 4-5 மாசம் வந்தார் சபை. துபாய் வேலை கிடைக்கணும், துபாய். என்னைக்கு துபாயில வேலை கிடைக்கணும் வந்தாரோ ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணல. உரிமையா மாமா பாரு. நானும் சரி கட்டாயம் ஜோம் பண்றேன், ஜோம் அடிக்கடி தம்பி என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாரு. கடைசியா சொன்ன வார்த்தை 2-3 டைம் சொன்னாரு, மாமா துபாயில மாத்திரம் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னா மாத வாடகையை நானே கொடுத்தேன். துபாயில வேலை கிடைச்சிருச்சுன்னா மாத வாடகைய நான் சொல்லல, அவரே வாயை கொண்டு சொன்ன வார்த்தை. ஆனா என்னைக்கு எந்த வாரத்திலிருந்து அவர் வரலையோ ஆளக்கா நான் விசாரிச்சப்ப அவர் வேலை கிடைச்சு துபாய்க்கு போயிட்டாருண்டா. அதோட முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. இல்ல இது நடந்தது. கர்த்தருடைய ஊழியக்காரனா உண்மையை சொல்றேன். தேவ சமூகத்துல துபாய்க்கு வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அப்படி, ஆண்டவர் இப்படி, ஆண்டவர் வல்லவர், பெரியவர், அப்படி இப்படி இருந்தவர். சொல்லாம இருந்தாங்க, சொல்லிட்ட, வாயை திறந்து சொல்லிட்டு. எப்ப சொல்றாரு தான் மகள்கிட்ட, ஐயோ வாயை திறந்து சொல்லிட்ட மகளே, அதை நான் தவற மாட்டேன். அதுதான், அதனால தான் எப்தா மேன்மைப்படுத்தப்பட்டான், அதனால தான் எப்தாவை ஆசீர்வதிக்கப்பட்டான். வாய் தவறா, சொல் தவறாத எப்தா. 4-5 மாசத்துக்கு அப்புறம் காணலாம். எங்கமான அவங்கள உறவுகள்கிட்ட விசாரிச்சா அவர் வேலை கிடைச்சு எங்க போயிட்டாரு? துபாய் போயிட்டாரு. நம்முடைய தாழ்வில் நம்ம நினைச்ச தேவனை நம்ம என்ன செஞ்சிடறோம்? மறந்துடுறோம். சத்தியத்தை கேட்கறது கூட வந்தாரு, வீட்டுக்குலாம் வருவாரு, விசாரிப்பாரு, செய்தியை கேட்பாரு, விளக்கம் கேட்பாரு, எல்லாம் பண்ணாரு. வெளிநாடு போனதுக்கு அப்புறம் அவர் மறந்துட்டாரு. அவரை நம்பியே நம்ம இருக்கிறோம். நம்மளை அழைச்சது தேவன். நீ ஏன் வாயை விடுற? நீ எதுக்கு வாயை விட்டுட்டு போற? கரங்களை வைத்து ராமேன்னு சொல்லுங்க. தாவீது பாருங்க, நான் கேதுரு மரத்தில் இருக்கிறேன். பாருங்க, உணர்வு வருது பாருங்க. நான் கேதுரு மரத்தில் இருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்குதுன்னா திரைக்கு கீழே இருக்குது. அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில். பாருங்க என்ன பாருங்க, அவர் வைராக்கியம் பாருங்க. என் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கவே மாட்டேங்கிறார். எனக்கு அவசியமே இல்லை.
நான் என்ன பிறந்தப்ப கேது மரத்திலேயா பிறந்தேன்? நான் வாழ்ந்தது கேது மரத்தையா வாழ்ந்தேன்? கரடியும் சிங்கம் எனக்கு இடத்துல வளர்ந்து ஆளானவன். கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப என் தேவனுக்கு நான் ஒரு கூடாரத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு வாசஸ்தலத்தை நான் பார்க்கிற வர என்னுடைய கூடாரத்துக்குள்ள பிரவேசிப்பதும் இல்லை. என் படுக்கையின் மேல, என் படுக்கையில படுத்த நல்ல தூக்கம் வரும், நல்லா படுத்து தூங்கலாம். பட் நான் என் படுக்கையை வெறுக்கிறேன், என் கூடாரத்தை வெறுக்கிறேன். என் படுக்கை, என் கூடாரம் எனக்கு ஒரு மேன்மையே இல்லை, அதை நான் பெருசாவே பார்க்கல. இந்த உயர்வு எனக்கு சோத்திரம் இப்ப வந்தது, இந்த மேன்மை, இந்த படுக்கை எனக்கு இப்ப வந்தது. இதெல்லாம் எப்படி கிடைச்சது தெரியுமா? நான் அவருடைய கரத்தில் இருந்ததுனால, அவர் என்னைய பாதுகாத்ததுனால. கரடியும் சிங்கமும் என்ன கொண்டிருந்தா படுக்கைக்கு வந்திருக்க முடியுமா? கரடியும் சிங்கம் என்ன கொண்டிருந்தா நான் அந்த கூடாரத்துக்கு வந்திருக்க முடியுமா? ராஜாவா இருக்க முடியுமா? கேதுரு மரத்துல உலாவி இருக்க முடியுமா? முடியவே முடியாது. கையை வீட்டு ஆமேன்னு சொல்லுங்க. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் எப்படி பாருங்க, அவராவே வர விடுவது இல்லைங்கிறார். அப்படின்னா அதனால்தான் உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உம்முடைய வீட்டை குறித்த, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கணும். ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம்னா கர்த்தருடைய காரியத்தை குறித்த ஒரு பாரம் தானா வரணும். அத கர்த்தர் பார்க்கிறார். தாவீதுக்கு சொல்லி வரல, உணர்வு அடைந்து வந்தான். ஐயோ, என் லைஃப் இந்த மேன்மையெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் என்ன உயர்ந்த இந்த அளவுக்கு வருவதற்கு காரணமான இந்த சோத்திரம், இந்த உடன்படிக்கை பற்றி, இந்த ஊழியம், சோத்திரம், இந்த சபை இப்படிப்பட்ட நிலையில் இருக்குது. இது மேன்மை அடையணும், இது உயர்த்தப்படணும். இந்த கேதுரு மரத்திலேயே, கேதுரு மரத்தை விட என்னுடைய சோத்திரம் அந்த அவ்வளவு உறுதியான இடத்துல இந்த உடன்படிக்கை பெட்டியானது வைக்கப்பட வேண்டியது. அது ஏன் காலத்திலேயே நடக்கணும். அதுதான் அது ஏன் காலத்தில் நடக்கணும். எனக்கு பின்னாடி வர்றவன் எப்படியான ஏன் காலத்துல இந்த பெட்டி இதுவரைக்கும் திரைக்கு கீழே இருந்தது. ஆனா தாவீதி நாட்கள்ல தாவீது எடுத்த முயற்சி நிமித்தம் இந்த உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு உன்னத ஸ்தானத்துல இருக்குது. அப்படி நாம உயர்த்தப்படணும். இததான் கர்த்தர், இதுதான் ஆண்டவர் தாவீது கிட்ட பார்த்து இந்த ஒரு நிகழ்ச்சி இருக்கு பாத்தீங்களா, இததான் கண்டு ஆச்சரியப்பட்டார். யார் லைஃப்ல? தாவீது லைஃப். இததான் கண்டார், இததான் கண்டார். இத்தனை காரியங்கள் இருந்தோம், இவ்வளவு உல்லாசங்களை, இவ்வளவு வசதி அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருந்தோம். அவன் அதை பொருட்டேன், கண்ணுக்கு என் இமைகளை கூட நான் பிடிச்சிட்டு இருக்கிறேங்க. அப்படின்னா என்ன வைராக்கியம் பாருங்க. என் கண்களுக்கு தூக்கத்தை வர விடாதபடி இமைகளை தூக்கி பிடிச்சா என்ன ஆகும் பாருங்க. ஆனா இது அவர் அவ்வளவு பாரம், ஆண்டுடைய ஆலயத்தை குறித்த ஒரு பாரம் யாருக்கு? அதனால்தான் சிங்காசனத்தை கூட தாவீதின் சிங்காசனம். ஏன் சிங்காசனம் இல்ல, தாவீதின் சிங்காசனம். உனக்கு நான் குமாரன்டாங்கிற, ஆண்டவரின் குமாரன் தாவீதுல, தாவீதின் குமாரன் ஆண்டவர். அந்த திமே மகன் பர்திமே சொன்னாரு, தாவீதின் குமாரனே. அது தாவீது கிடைச்ச பெரிய கனம், தாவீது கிடைத்த பெரிய மேன்மை, மகா மேன்மையான சந்ததியின் என்ன மனுஷன்டா. யோவான் ஸ்நானகன் சொன்னார் இயேசுவை குறித்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குள். இன்னைக்கு நம்மளைய பார்த்து சொல்லணும், நம்மளைய பார்த்து இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லணும். கர்த்தர் உயர்த்த 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 உயர்த்த. ஆகாயில ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரலையா. ரொம்ப ஏற்ற காலத்தின்படி நடக்கிறவங்க யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் இல்லையா, அவங்க மச்சூட்ல இருப்பாங்களாம். எப்படி? ஆகாய் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு இன்னும் என்ன வரலையா, ஆனா அவங்க எதை கட்டுவாங்களாம்? அப்படி நான் சொல்லல, அப்படி வாழ்க்கைய சொல்லுது. இன்னும் இல்லை, இன்னும் வரும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப ஒன்றும் இல்லை, இன்னும் ஏற்ற காலம் வரும், ஏற்ற காலம் வரும், ஏற்ற காலம் வரும். அப்ப நம்ம கையில இருக்கணுமே. ஆகாய் 1ல சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏற்ற காலம் வரும்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்திலேயே வராம அவங்க மச்சூடு கட்ட போயிட்டாங்களாம். அவங்களுக்கு வீட்டை கட்டுறதுக்கு, அவங்க சுய வாழ்க்கையை நல்ல விதத்துல கட்டி எழுப்புறதுக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, எல்லாம் நீ என்னுடைய வீடு பாலா கெடுக்கும் போது நீ உன் செல்ஃபா உன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப முயற்சி எடுக்கிற, நான் விட மாட்டேங்கிற, நான் விட மாட்டேன். நீ எதெல்லாம் விதைக்கிறியோ அதையெல்லாம் நான் மேல விளைய விட மாட்டேன்.
காயினை பார்த்து சொன்னாரு, என்ன கவனிங்க, காயினை பார்த்து சொன்னாரு, உன் தம்பியை கொண்டுட்டு நீ வசதியா வாழ நினைக்கிறியா, இல்ல உன் தம்பியை கொண்டுட்டு நீ எதை வேணா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன் நினைக்கிறேன்? ஏன்னா போட்டிக்கு ஒண்ணும் இல்ல. அப்ப ஆபேல் கொடுத்தான், ஆபேல் கொடுத்தாரு, ஆபேல் கொடுக்கும்போது காயினும் கொடுத்தாரு, அது வித்தியாசம் தெரிஞ்சது. அதை கர்த்தர் ஆபேல் காணிக்கு என்ன செஞ்சாரு? காயினுடைய காணிக்கு என்ன, காயினி அவன் காணிக்கு என்ன பண்ணல, அதனால வயலுக்கு விட்டு போட்டு தள்ளிட்டார். யாரு? சொந்த வீட்டுல சொந்த சகோதரன். இப்ப என்னன்னா, இப்ப அவரு கொடுக்கறதா காணிக்க. அதுக்கு எதையும் எதை வச்சு வித்தியாசப்படுத்தி பார்க்கவே அதை தேவன் பார்த்தாரு. தேவன் என்ன பண்ணாரு? அவன் செஞ்ச ஒரு பெரிய தண்டனை, இனி எங்கெல்லாம் நீ விதைக்கிறியோ அது ஒண்ணும் விளையாதுன்ட்டார். பூமியில எங்க போய் விதைச்சாலும் நீ அறுவடையை பார்க்கவே. அதனால தான் சொல்ல, ஐயோ எனக்கு கிட்ட தண்டனை பெருசு, சகிக்க முடியாது, வேண்டாம் வாபஸ் வாங்குங்கன்னு நினைக்கிறார். யாரு? காயின். எனக்கு கிட்ட தண்டனை பெருசு, என்னால் சகிக்க முடியாது, தாங்க முடியாது, என்ன பார்க்கிறவன் கொன்றுவான். கடவுளே, இப்படி விளையாம போறது காரணமே யாருதான்? நீதான்டா, நீதான். நம்ம பிள்ளைகள் நம்மளைய பார்த்து சொல்லக்கூடாது, வீடு இப்படி பாலா போனதுக்கு காரணமே நீதான். இன்னைக்கு நாங்கெல்லாம் இப்படி தெருவில் நிக்கிறதுக்கு காரணமே நீதான். இன்னைக்கு எங்க வாழ்க்கை இப்படி கட்டப்படாம இருக்கிறது காரணமே நீதான். அப்படி நம்ம பிள்ளைகள் எதையாவது குறிச்சு பெற்றோரை சொல்றதுக்கு பெற்றோர் இடம் கொடுத்துறவே கூடவே கூட. வேதம் நல்ல அருமையான வேத புஸ்தகம் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்குது. காயின் தம்பியை கொன்னுட்டு நான் கொடுக்கறதா காணிக்க, நான் கொடுக்கறதா கர்த்தர் மனரம்யமா ஏற்றுக்குவாரு. நோ, அவர் காணிக்கையில பிரியப்படுகிற தேவன் அல்ல, அவர் உள்ளத்தை பார்க்கிறார், உள்ளத்தில் இருக்கிறத பார்க்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரிடத்துல இருந்து அங்கீகாரத்தை அவ்வளவு சீக்கிரம் எளிதில பெறவே ஏதோ ஒண்ணு குடிச்சிட்டு அங்கீகரிச்சு வர, எப்படி அங்கீகரிக்க மாட்டாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ. அப்ப என்னன்னு சொன்னா, இந்த தாவீத கர்த்தர் மகா மேன்மையான மனுஷனா பார்த்ததுக்கு என்ன காரணம்? மகா மேன்மையான சந்ததியின் மனுஷன், அப்படித்தானே சொல்லுது 1:17 இவன் மகா மேன்மையான, நம்மளைய பார்த்து சொல்லணும், மகா மேன்மையான சந்ததியின் மனுஷன். இந்த சந்ததிக்கு யாராலதான் பெருமை? சொல்லுங்க, தாவீது. சொல்லுங்க, இந்த சந்ததிக்கு யாராலதான் பெருமை? தாவீதுனாலதான் பெருமை, தாவீதுனால்தான் சந்ததிக்கு பெருமை. அதனால்தான் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக தேவன் யாரை பார்த்தாரா? அதை யார் அறிந்தா? வெரி குட், தாவீது அறிந்தா. அதுக்கு முதல் காரணம் என்ன? தாவீது தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு வார்த்தை, தேவனுடைய ஆலயத்தை குறித்த ஒரு வார்த்தை. நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் நான் இல்ல, ஏதோ என் பக்தி கிடையாது, என் சக்தி இல்ல, எல்லாம் அவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கேது, நான் எனக்கு இந்த பொசிஷனை பெருசா பார்க்கல, இதை விட இந்த நிலைமைக்கு நான் வர்றதுக்கு காரணமே தேவனும் தேவனுடைய வார்த்தை தான். அது என்றைக்கும் உயர்ந்த இடத்துலதான் அவருக்கு அண்ணாந்து பார்த்து தானே அதை நான் வணங்கணும். அதை நான் கீழே பார்த்து வணங்கக்கூடாது, அண்ணாந்து பார்த்து வணங்கணும். அதனால்தான் வேதமோ தெரியல, ஆயக்காரன் தலைய வானத்துக்கு ஏறெடுக்காமல் ஆண்டவரே பாவியா என் மேல. எப்படி பாருங்க, எப்படி தேவ சமூகத்தை பாருங்க. கரங்களை வைத்து ஆமென்னு சொல்லுங்க. ரெண்டாவது காரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ரெண்டாவது என்னன்னா, 1:17 17 இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த தாவீது என்ன சொல்றாருன்னா, எனக்கு கவனிங்க, தாவீது என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு பாரம் தாவீதுக்கு இருந்துச்சு. அதனால நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் ஒரு வீடு அப்படி ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டலான்னு விரும்புறேன். அப்ப நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, சரிப்பா, ஏன்னா உங்களுடைய வழியெல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்குது, அதனால நீ ஆலயத்தை கட்டு, கர்த்தர் உன்னோட இருப்பாரு, நீ கட்டு. என்ன கவனிங்க, கர்த்தருக்கு உன்னோட இருப்பாரு, ஆலயத்தை கட்டுன்ட்டார். ஆனா அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசிட்ட தோன்றி என்ன சொல்றாருன்னா, தாவீது தன்னுடைய கைகளினால் எனக்கு ஆலயத்தை என்ன செய்ய வேண்டாம், கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டார். ஏன்னா அவனுடைய கைகள் ரத்தம் படிந்த கைகள். அதனால அவனுக்கு வந்த என்ன ஒரு பாராட்டுறேன், அவன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய பொசிஷனை, மேன்மையை பெருசா பார்க்காம அவன் இன்னும் அந்த மனநிலையில தான் இருக்கிறான். ஒரு பெருமையின் எண்ணம் யாருக்கு வரல. அதனால எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைச்சான் பாரு. அதை நான் பார்க்கிறேன், அதை நான் கவனிக்கிறேன். ஒரு உன்னதமானவன், மேன்மையானவன்.
அப்படின்னு சொல்லி கர்த்தர் தாவீதை குறித்து ஒரு பக்கம் ஆண்டவர் என்ன கொண்டிருக்கிறார். ஆனா அவன் எனக்கு ஆலயத்தை என்ன செய்ய வேண்டாம், கட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அடுத்த ஆண்டவர் சொல்றாரு என்னன்னா, நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்தோத்திரம் 10:11 10:11 பாருங்க. உன் சத்துருக்களை எல்லாம் தாவீதே, உன் சத்துருக்களை எல்லாம் கீழ்ப்படுத்தினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு என்ன செய்வார், இப்போதும் கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்றார் என்பதை உனக்கு என்ன செய்வேன். ஆண்டவர் எத்தனை சென்ட்ல தாவீதுக்கு என்ன கவனிங்க, எத்தனை சென்ட்ல என்ன கவனிங்க, அம்மா சித்ராமா எல்லாம் கவனிங்க. எத்தனை சென்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, நாத்தான் தீர்க்கதரிசிட்ட நான் உனக்கு ஒரு வீட்டை என்ன செய்வேன், கட்டுவேன்னு சொல்லி நாத்தான் தீர்க்கதரிசி மூலியமா தாவீது கிட்ட சொல்றார். எத்தனாவது இடத்துல ஆண்டவர் தாவீதுக்கு எத்தனை சென்ட்ல ஆண்டவர் வீடு கட்டி இருக்கிறார் சொல்ல முடியுமா யாராவது? சரியான அளவு சரியா தெரியலங்கிறீங்களா? தாவீதுக்கு ஆண்டவர் எதை கட்டுறாரு, வீட்டை கட்டுறா. நான் ஒரு வீட்டை இன்னைக்கு ஜெபக்கூடத்துல யாராவது ஒரு ஊழியக்காரங்க மூலியமா நீ ஒரு சீக்கிரத்தில் வீட்டை கட்டுவாய் 5 மாடியில் அப்படின்னா, அடேங்கப்பா, அப்படியே உள்ள அப்படியே பனி உருகி அப்படியே தண்ணீரா போன மாதிரி இருக்கும்ல. உலக பிரகாரமான இப்படி வீடு காரியங்கள்னா தாவீதுக்கு காரியத்துல உலக பிரகாரமான வீட்டை குறித்து கர்த்தர் சொல்லல, அவருடைய சந்ததியை கட்டுவாங்கிறார். நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம சந்ததி கட்டப்படணும். அதனால இப்படி உலகத்துல இருக்கும்போது உலக பிரகாரமான வீடுகள், வேலை, உயர்வு, பணம் இதெல்லாம் உலகத்துல தேவைதான், அடிப்படை இதெல்லாம் தேவைதான். ஆனா வேதம் சொல்லுது அதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார். மத்தேயு பிரசங்கத்துல, மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் சரீரத்திற்காக ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்திற்காக என்ன செய்யப்பட வேண்டாம். எண்ணத்தை உண்போம் குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக, எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்பட வேண்டாம். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக உங்களுக்கு இன்னது தேவை என்பதை முன்னமே என்ன பண்ணியிருக்கிறார். அதனால உலகத்தார் தேடுகிறபடி, ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுங்க, நல்ல ஒரு 50,000 சம்பளத்தில் ஒரு வேலை வாங்கி கொடுங்க, நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைங்க, அல்லது உலக பிரகாரமா என்னென்ன தேவையோ அதுல எல்லாம் ரொம்ப உயர்ந்த அடுத்த காரியத்தை ஆசீர்வாதத்தை கேட்கறதெல்லாம் மேட்ரு இல்லை. கர்த்தர் சொல்றாரு அதெல்லாம் அஞ்ஞானி நாடி தேடுறான். அவன் அஞ்ஞானி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை தேடாம உலகத்திற்குரியதையே தேடுறான் பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய மேதையா இருந்தாலும் வேதம் அவனுக்கு வைக்கிற பெயர் என்ன, அவன் அஞ்ஞானி. அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறதை போல நீங்கள் தேடாதிருங்கள். முதலாவது நீங்கள் தேவன் ராஜ்யத்தை தேடுங்க, பிறகு இந்த அஞ்ஞானி தேடுதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி பாரு, கை விட்டு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் எத்தனை சென்ட்லயும் ஆண்டவர் தாவீதுக்கு வீடு கட்டல. நானும் இந்த சிந்திச்ச மாதிரி ஒரு 2 மாடினா ஒரு 2 மாடி சேர்த்து 5 மாடியா கட்டணும் அப்படியெல்லாம் விரும்பாதீங்க. அது அவங்க அவசியமே இல்லை. இது தேவையா இருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எது தேவையோ அதை தருவார். நல்ல சரியான ரட்சிக்கப்பட்ட ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற தலைவன், ஒரு வீட்டில் இருக்கிற தலைவி, ஒரு கணவன் மனைவி சரியா ரட்சிக்கப்பட்டவங்களுடைய அக்கறை, முழு அக்கறை, முதல் அக்கறை, கடைசி அக்கறை எதை பற்றினதாகத்தான் இருக்கணும்னா, தன் சந்ததி கட்டப்படணும். சந்ததி கர்த்தருக்குள்ள இருக்கணும். நல்ல பேலஸை கட்டி வாழ்க்கை அக்கிரமமா இருந்தா என்ன பண்றது, அவக்கேடா இருந்தா என்ன பண்றது? அதனால நம்ம கட்டப்பட வேண்டியது கைகளினால் கட்டப்பட்ட வீடு அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சந்ததி கட்டப்படணும், கர்த்தருக்குள்ள கட்டப்படணும், ஆண்டவருக்குள்ள கட்டப்படணும். நல்லா படிச்சு பையனுக்கு நல்ல வேலை வாங்கணும். இந்த எண்ணத்தை அடியோட விடு, அதுக்கு சாகு முதல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்காலத்துக்கு இப்பயே என் பிள்ளைய ட்ரெயின் பண்ற. என்ன நீ ட்ரெயின் பண்ற? வில்லுக்கு அனுப்புறேன், வில்லுக்கு அனுப்பி, அம்புக்கு அனுப்பி, கராத்தக்கு அனுப்பி எத்தனை பேரை நீ அடிக்க போற? பிள்ளைங்க அடிக்க போறான். ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மோசே அரண்மனை வீட்டுல பார்வோனின் குமாரத்தியா இருந்தப்ப கற்றுக்கொள்ளாத எந்த கலையுமே, ஆனா அதெல்லாம் ஜனங்களை நடத்துறதுக்கு உபயோகப்படல. கையை வீட்டுதான் அவன் ஆமேன்னு சொல்லு. அதனால உலகத்தினுடைய மாம்ச பிரகாரமான எந்த ஆயுதமோ தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிற தேவன் அல்ல அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதனால என்னையா சொல்றீங்கன்னா, நம்ம கேட்க வேண்டிய, ஆண்டவரே என் சந்ததியை கட்டுங்க, என் தலைமுறையை கட்டுங்க, என் பிள்ளைங்க கர்த்தருக்குள்ள இருக்கணும், என் புருஷன் கர்த்தருக்குள்ள இருக்கணும், என் மனைவி கர்த்தருக்குள்ள இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், உங்க பிரயாசங்கள் இன்னும் உலகத்துக்காகவே இருக்குமானா உங்கள் சந்ததி கை நழுவி போய்விடும். உங்க சந்ததியை நீங்க கை நழுவி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
ஆனா உங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருக்கணும்னு ஜெபம் பண்ணி பாருங்க, அவங்க எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா வேதம் சொல்லுது, கர்த்தர் நீதிமான்களின் சந்ததியோடு இருக்கிறாரே. கர்த்தர் நீதிமான்களின் சந்ததியோட. மேவி போசேத்தினுடைய தகப்பன் யோனத்தானுடைய தகப்பன் சவுல் தேவனுக்கு பயப்படாதவன். 40 வருஷம் இஸ்ரவேல்ல முதல் ராஜா அரசாண்டான். ஆனா 40 ஆண்டு ஆகியும் ஆளுகை செய்தும் அவன் முடிவு பரிதாபமானது. ஆனா சவுலினுடைய மகன் யோனத்தான், அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான். முடிவு என்ன தெரியுமா? தேவனுக்கு பயந்து நடந்த யோனத்தானுடைய மகன் மேவிபோசேத் எல்லாரும் அழிக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் தாவீதின் கண்களில் இரக்கம் வைத்து அவன் பாதுகாக்கப்பட்டான். கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தீங்கன்னா வருகிற நாட்கள் எவ்வளவு பெரிய ஆபத்து நிறைந்ததா இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய சந்ததியோடு இருப்பார். யோனத்தானின் மகன் மேவி போசேத்துக்கு ஒரு தாவீது இருக்குமானால் நம்முடைய தேவன் தாவீதின் குமாரன். அவர் நம்மோடு நம்ம பிள்ளைகளோடு சந்ததியோடு இருந்து வருகிற ஆபத்துக்கு தேவன் நம்ம பிள்ளைகளை பாதுகாப்பார். அப்ப நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கணும்? வீடு கட்டணுமா, நல்ல வேலை கட்டணுமா, இல்ல 10 பவுன்ல செயின் போடணுமா, இல்ல நல்ல வேலை வாங்கி விடணுமா, நல்லா படிச்சு கலெக்டர் ஆகணுமா? எத்தனை எல்லா உலகத்தினுடைய மேன்மை எல்லாம் ஒரு நாள் பொட்டடித்து போகும். அப்ப என்ன பாசம், என் பிள்ளைய படிக்க வேண்டாங்கிறீங்களான்னு கேட்கறாதீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலக கல்வியை விட ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படுவதற்கு அவசியமான கர்த்தரை பற்றின கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கையை வீட்டு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால கர்த்தர் பார்த்தாரு, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சங்கீதம் 128 எடுத்து வாசித்து பாருங்க. அங்க பைபிள் சொல்லுது, இப்ப வாசிக்க வேண்டாம், அங்க பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்கிறவன் அவன் பாக்கியவான். அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவனுடைய வாழ்க்கை, அவன் எதிர்காலம் எல்லாம் சூப்பரா இருக்குதான். கர்த்தருக்கு பயந்து நாம நடக்கிறதுனால ஒரு குடும்பத்தை கர்த்தர் எப்படி கட்டுவாரு அப்படிங்கிறதுக்கு 128 ஒரு பெரிய முன்னுதாரணம். அவன் மனைவியை பார்த்தா எப்படி இருக்கிறா? இன்னைக்கு இருக்கிற மனைவி எப்படி இருக்கிறாங்களா? வீட்டோரங்கள் இருக்கு திராட்சை கொடி செடியுமா இருக்கிறாங்களா? அதான் பாஸ்டர் என்ன தேடிட்டு இருக்கிறேன். பிள்ளைகள் ஒளிய மரமா இருக்காங்களா? ஏன்டா பெத்தன்னு உட்காந்து அழுதுட்டு அலைகிறாங்க. ஏன்? என்ன காரணம்? நம்ம தான் சரியில்லை. நான் சரியில்லை, அதனால என் பிள்ளைகள் சரியில்லை. நான் ஒழுங்கா வேதம் வாசி ஜோம் பண்ண என் பிள்ளைகளை அந்த வழியில் நடத்த முடியும். வேறு எப்படியோ நுனி அப்படிதான். வேறு நல்லதா இருந்தா நுனி நல்லா இருக்கும், வேறு சரியில்லைன்னா எல்லாம் கெட்டு போயிடும். கை விட்டு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால நீங்க நம்ம கர்த்தருடைய பாத்துல அமர்ந்தா பிள்ளைகள் பாத்துல அமரும். நம்ம ஜெபிச்சா பிள்ளைகள் ஜெபிக்கும். நம்ம ஊரை சுத்தினா பிள்ளைகள் நம்மளை விட 10 தடவை எக்ஸ்ட்ரா போகும். நம்ம கெட்ட வார்த்தை பேசினா பிள்ளைகள் நோட்ஸ் ஒன்று ரெடி பண்ணிடும். கைவிட்டு 2025 கெட்ட வார்த்தை நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு புக்கா பேசும். கைவிட்டு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த புதிய எடிஷனா நமக்கு வேண்டாம். அந்த எடிஷன் வேண்டாம், அந்த எடிட்டரும் வேண்டாம் நமக்கு. கையை வீட்டு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனை அறிகிற அறிவில வளரணும். நான் சொல்றதை கேட்டு சிரிக்காதீங்க. நீங்க எவ்வளவு மேன்மைக்கு நம்ம வந்தாலும் நம்முடைய கவனம், நம்முடைய வாஞ்ச கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த எத்தனை பேருக்கு இன்னைக்கு அக்கறை இருக்குது? இன்னைக்கு ஆலயத்தை குறிச்ச அக்கறை எத்தனை பேருக்கு? ஆலயத்தை குறித்த அக்கறை இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? யோசித்து பாருங்க பார்க்கலாம். ரொம்ப சொற்பம் தான் இன்னைக்கு, ரொம்ப ரொம்ப சொற்பம். ஊழியத்தை குறித்த அக்கறை எத்தனை பேருக்கு இருக்குது? ரொம்ப சலிச்சு எடுத்தா ரொம்ப ரொம்ப சொற்பம். ஆனா தாவீது பாருங்க, நான் வீட்டுக்கும் போக மாட்டேன், கட்டல் ஏற மாட்டேன், தூக்கத்தை வரவிட மாட்டேன், இமைகளை தூக்க வராதபடி பிடிச்சிருக்கிறேங்கிறாரு. கையை வீட்டு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தரே பார்த்து அசந்து போனார். யார? ஆமா, இது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அடுத்து தேவன் தாவீதுக்கு என்ன பண்றாராம்? ஒரு வீட்டு, இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஒரு வீட்டை கட்டுறன்னு சொல்லி அவன் சந்ததியை கர்த்தர் பொறுப்படுது. கை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட். நீங்க உனக்காக தாண்டா இவ்வளவு கஷ்டப்படுறேன், உனக்காக தாண்டா வாழ்றேன், உயிரே நீ தாண்டா, இந்த ஒரு உசுறு உனக்கு தாண்டா, ஒரு உசுறு தாண்டா, அவனாலேயே போயிடும் கடைசியில. உன் உசுறு கர்த்தர் மேல இருந்தா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முடி தலையிலிருந்து ஒரு மயிறு கூட கீழே இல்லாது. உண்மையா வேதம் சொல்றதான் சொல்றேன், நானா ஏத்தின்னு சொல்லி இறக்கின்னு சொல்ல. அப்ப உசுறு எது மேல இருக்கணும் சொல்லுங்க? எது மேல இருக்கணும்? கர்த்தர் மேல இருந்தா பிள்ளைகளை உயிரோட காப்பார். உன் பிள்ளைகளை என்னிடத்துல, நீ திக்கற்றவர்களாய் போகிற உன் பிள்ளைகளை என்னிடத்துல ஒப்புவி. ஆமே, ஆமா, அப்ப நான் அதை தப்பி வைப்பேன், அவர்களை உயிரோட காப்பாங்கிற.
நம்ம பிள்ளைகள் வருங்காலத்துல வருகிற ஆபத்துக்குள்ள எந்த ஆபத்தும் மேற்கொள்ளாம அவங்க உயிரோட காக்கப்படணுமா? அப்ப நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். நம்ம சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே என் குடும்பத்தை கட்டுங்க, என் பிள்ளைங்க வாழ்க்கையை கட்டுங்க. கர்த்தருக்குள்ள கட்டப்படணும். உலக படிப்பு படிக்கிறதை விட கர்த்தரை பற்றின படிப்பு ரொம்ப முக்கியம். தேவனை அறிகிற அறிவு தான் எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கும். உலக படிப்பு தீமைக்கு காக்காது. கையை விட்டு ஆமென் சொல்லுங்க. உலக படிப்பு தீமைக்கு ஒரு நாளும் காக்காது. ஆமா, கையை விட்டுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சதுனால தாவீதை எப்படி பார்த்தாராம்? மகா மேன்மையான சந்ததியில். தாவீது இத பார்த்து கேட்டு உணர்ந்து அடுத்த வசனத்தை வாசிருங்க, முடிச்சிடலாம். 18 வாசிருங்க. ஒன்னும் இப்படி எல்லாம் ஆடி அசைஞ்சு போய் எடுத்துட்டு இருந்தா எப்படி? பாத்தீங்களா? உம்முடைய அடியானுக்கு இது இது யார் கொடுக்கிற கனமா? தேவன் கொடுக்கிற கனம். எத்தனை பேருக்கு விருப்பமா இருக்கு? நான் கேட்கிறேன், எத்தனை பேருடைய பிள்ளைகள் சந்ததி லைஃப் கட்டப்படணும்? அப்படின்னா நீங்களும் நானும் சரியா வேதத்தை படிக்கிறதுலையும் ஜெபிக்கிறதுலையும் சபைக்கு வர்றதுலையும் சபையினுடைய காரியத்துல முக்கியத்துவம் கொடுக்கறதுலையும் இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய காரியத்துல முக்கியத்துவப்படுத்துறதுலையும் பெற்றோராகிய நாம ரொம்ப கவனமா. அப்பதான் சொல்றாரு, சந்ததி எல்லாம் இவன் சந்ததியின் மேன்மையான கனத்திற்குரியவன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள என்ன செய்யப்படும்? இது சாதாரணமான காரியமா? இது சாதாரண போஸ்டாது? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வதிக்கப்படணும்னா எவ்வளவு கரையம் கொடுக்கணும்? தாவீது எவ்வளவு கரையம் கொடுக்கணும்? கரையம் கொடுத்தாரா இல்லையா? தன் மகனை பலிபீடத்துல வச்சாரா இல்லையா? திரும்ப பெற்றாரா இல்லையா? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் இன்றைக்கும் தாவீது ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுதா இல்லையா? ஆபிரகாம் ஆண்டவருடைய வம்ச வரலாறை குறித்து பேசும்போது சொல்லுது, புதிய ஏற்பாடு 1 ஆபிரகாமின் குமாரனும். ஃபர்ஸ்ட் யாருக்கு இடம்? அடுத்து யாருக்கு இடம்? தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இப்ப ஃபர்ஸ்ட் இடம் யாரு? இரண்டாவது இடம் யாரு? அதான் கனத்திற்குரியவங்க. இந்த சந்ததி நம்ம வரக்கூடிய பேரன் பேச்செல்லாம் சொல்லணும். எங்க பாட்டி அன்னைக்கு ஜெபிச்ச ஜபம் தான். எங்க பாட்டி ஜபத்துக்குன்னு போய் ஒரு மூலையிலேயே உட்காந்துக்குமா, தூங்கிட்டே இருக்குமா. ஆனா இன்னொரு பாட்டி வருவாங்களாம், எங்க பாட்டி நல்லா முன்னாடி உட்கார்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்பாங்களாம். அப்படிதான் லோவிசால் கேட்டாங்க. அதனால்தான் ஐனிக்கையால் கேட்டாங்க. அதனால்தான் தீமை வளர்த்தி ஆளாக்க முடிஞ்சு. எங்க பாட்டி சர்ச்சுக்கு போனாங்கன்னா முக்காடை போட்டாங்கன்னா தூங்குனாங்களா தூங்கலையான்னு தெரியாது. கடைசியில தட்டி எழுப்புவாங்க, அப்பதான் தெரியும். அப்படி பேர் வாங்க கூடாது. கை வீட்டு ஆமேன்னு சொல்லுங்க, கையை வீட்டு ஆமேன்னு சொல்லுங்க. அதனால எப்படிப்பட்ட சத்தியங்களை ஏன் போதிக்கிறார் தெரியுமா? நம்மளை ரொம்ப நேசிக்கிறார். நமக்கு வருகிற சந்ததிக்கு நம்ம ஆசீர்வாதத்தின் வாய்க்கால என்ன செய்யணும்? எத்தனை பேர் மாற விரும்புறீங்க? உங்க சந்ததியை, நம்ம சந்ததியை குறித்து கர்த்தர் தாவீது சொன்னதை போல நம்மளைய பார்த்து என்ன பண்ணணும்? இவள் மகா மேன்மையான சந்ததியின் மனுஷன், சந்ததியின் மனுஷி அப்படின்னு கர்த்தர் நம்மளைய பார்த்து என்ன பண்ணணும்? சொல்லணும். நேற்று மதியானத்தில் அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா ஆவியானவர் என்னோட இடைப்பட்டார். அதனால இந்த 9 ஆண்டினுடைய நிறைவு, 10வது ஆண்டுக்குள் அந்த குடும்பம் பிரவேசிக்க போகுது. இந்த வீடு கட்டப்படுறது மாத்திரம் இல்லை, இவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படணும். இன்னும் மருமகள், இவங்க மூத்த மருமகள் ரட்சிக்கப்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இளைய மருமகள் ரட்சிக்கப்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இளைய மகன் ரட்சிக்கப்படணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா சந்திரசேகரன் ஐயா என்ன செய்யணும்? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமான வீட்டை என்ன செஞ்சு கொடுத்துட்டாரு. இனி இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணணும்? அதுதான் நிலையான, அதுதான் கர்த்தர் கட்டுகிறது. எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். கை வீட்டு ஆமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் தாவீதினுடைய வீட்டை சொல்லும் பொழுது, உன் வீடு, தாவீது சொல்ற, ஆண்டவரே உம்முடைய அடியானின் வீடு உமக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அப்படின்னா என் சந்ததிங்கிறாரு. என் சந்ததி எப்பொழுதும் உங்களுக்கு முன்னாடி இருக்கணும், அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். எப்படி வேண்டாரு பாருங்க. ஆண்டவரே நானும் என் பேரன் பேத்தி குழந்தைகள் எல்லாம் உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்ட, நானும் என் வீட்டாருமோ வென்றா. யோசுவா சொன்னாரா இல்லையா? பாலும் தேனும் ஓடுற வாழ்க்கைக்குள்ள, இந்த கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாரா? இல்ல. முக்கியமான வார்த்தை, நானும் என் வீட்டாருமோ. நீங்கள் யாரை சேவிக்க போறீங்க? அவங்க சொல்றாங்க, நாங்களும் கர்த்தரை சேவிக்க போறோம். ஆமேன்னு சொல்லுங்க பாங்க.
அதனால மகா மேன்மையான சந்ததியின் மனுஷியா இனி வருகிற நாட்களில நீங்களும் நானும் மாறியே ஆகணும். ஆபிரகாம் மாத்திரமல்ல, தாவீதின் மாத்திரமல்ல, நாமும் அதற்கு ஒரு கருவியா நம்ம சந்ததிகளுக்கு மாறணும். அதை வாஞ்சிக்கிற யாவருக்கும் தேவன் அந்த கிருபையை தருவாராக. எத்தனை பேர் விரும்புறீங்க? கையை வீட்டு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே கண்களை மூடுங்க. பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க.